இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு எடுக்கணும்னு நினச்ச வீடியோ. இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த வீடியோ என்னோட கோயில் திருவிழா பற்றி தான் இருக்கும். அதுவும் இந்த திருவிழா 1-2 நாள் நடக்காது, மொத்தம் 10 நாள் நடக்கும். அது இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும், என்னென்ன மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும். இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மாடத்திட்டல்னு ஒரு கிராமத்தில் இருக்கிறத ஒரு 10 திருவிழா. இந்த ஊர் திருவிழாக்காக தான் எல்லாரும் மோஸ்ட்டாக அந்த வருஷத்தில் ஒரு பெஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருப்பாங்களா, அது எங்களுக்கு இதுதான். கிறிஸ்மஸ் அந்த டைமில் ஆரம்பிக்கும். கிறிஸ்மஸ், நியூ இயர், அப்புறம் ஊர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக போகும். ஜனவரி அந்த செகண்ட் வீக் அந்த பொங்கல் டைமில் அந்த ஃப்ரைடேல தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு 10 நாள் இந்த ஃபங்க்ஷன் போகும். வெளியூரில் வேலைக்கு போனவங்கலாம் ஊருக்கு வருவாங்களே, அது இந்த டைமிங் தான் எங்கள் ஊரில். கிறிஸ்மஸ் டைமு அப்புறம் நியூ இயர் அந்த டைம் கூட இருப்பாங்க மோஸ்ட்டாக. ஆனால் திருவிழா டைமுக்கு தான் வெளியூருக்கு போனவங்க எல்லாருமே ஊருக்கு வருவாங்க. இது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா ஃபஸ்ட் டே கொடியேற்றத்தில் ஸ்டார்ட் ஆகும். இந்த கொடியேற்ற அன்னைக்கு தான் பார்க்க முடியும், என்னடா ஊரில் இவ்வளோ பேர் இருக்கீங்களா, எங்கடா இருந்தீங்க, அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அவ்வளோ கூட்டமாக இருக்கும், எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லாத அளவுக்கு அவ்வளோ நிறைஞ்சிருப்பாங்க. ஃபெஸ்டிவல் வைப் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். பத்து திருவிழாக்கும் 10 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நைட் இருக்கும். அந்த 10 ஃபங்க்ஷன்ஸையும் ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியும். எல்லாமே ஒரு மன்பியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக குட்டி குரூப்ஸாக இருக்கும். அந்த ஒவ்வொரு குரூப்ஸும் நடத்துவாங்க. இதில் இருக்கிறதுலே பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னா, ஒரு 4ஆம் திருவிழா, 5ஆம் திருவிழா, 6ஆம் திருவிழா, 10வது திருவிழா, இந்த திருவிழாலலாம் ஒரு மாதிரி மேஜர் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். இதில் 8ஆம் திருநாளுக்கு சமபந்தி நடக்கும். ஆனால் 7ஆம் திருநாள் நைட்டே ஆடு வெட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த தடவை 123 ஆடு வெட்டினாங்க. அந்த 123 ஆடையும் உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. நைட்டு இருந்தே வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சமபந்தி எங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்னால் மட்டன் தான் ஸ்பெஷல். அது கிடா விருந்து அப்படின்னு வர வச்சுக்கலாம். இந்த தடவை ஒரு 123 ஆடு வெட்டினாங்க. அது மொத்தமாக வாங்க மாட்டாங்க, நிறைய ஸ்பான்சர்ஸ் வரும். கிட்டத்தட்ட எல்லாமே ஸ்பான்சர்ஸ்லேயே முடிஞ்சிடும். அரிசி, தேங்காய் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன முடியுமோ எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. அதில் எங்கேயாவது லேக் ஆகும்போது அதை வாங்கிப்பாங்க. அந்த சமபந்தி எங்கள் ஊரில் இருக்கவங்க மட்டும் இல்லை, பக்கத்து ஊரில் இருக்கவங்க, பக்கத்து ஸ்கூலில் இருக்கவங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே வருவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸ்கூல் குழந்தைங்கலாம் வருவாங்க, அவங்க இருந்து சாப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1-2 மணி வாக்கில் தான் ஊரில் இருக்கவங்கலாம் வந்து சாப்பிடுவாங்க. 9ஆம் திருவிழாக்கு என்ன ஸ்பெஷல்னால், 9ஆம் திருவிழாக்கு தான் ஹோலி கம்யூனியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. நன்மை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெள்ளை ட்ரெஸ்ஸில் அப்படி போவாங்க. அன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னா, ஒரு 50-60 பேர் எல்லாருமே ஹோலி கம்யூனியன் எடுப்பாங்க. ஒவ்வொரு டைம் பீரியட் பொறுத்து சில நேரம் 100 பேர் கூட எடுப்பாங்க. அந்த 50-60 பேரும் அவங்கவுங்க சில்ட்ரனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டில் வந்து லஞ்சு, டின்னர் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது வச்சுருப்பாங்க. அது எல்லோரும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அது இங்கே ஊரில் இருக்க ஒவ்வொரு வீட்டில் போய் பார்த்தாங்கன்னா குறைஞ்சது 5-6 கார்டு கண்டிப்பாக மினிமம் இருக்கும். சில பேருக்கு 20-30 கார்டு கூட இருக்கும். இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு 8ஆம் திருநாள் ஆரம்பிச்சதுன்னா எல்லார் வீட்லையும் அவ்வளோ சாப்பாடே வைக்க மாட்டாங்க. 8ஆம் திருவிழாக்கு ஊர்லாம் சமபந்தி இருக்கும். 9ஆம் திருவிழாக்கு ஃபுல்லாகவே எல்லாருமே ஹோலி கம்யூனியனில் அந்த ஃபெஸ்டிவல் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அங்கே போயிட்டு சாப்பிட்டு வரலாம். அதுக்கப்புறம் 10ஆம் திருவிழா தான். 10ஆம் திருவிழா ஸ்பெஷலாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்கவுங்க ஃபேமிலிஸை இன்வைட் பண்ணுவாங்க. ஆப்வியஸாக எல்லாருமே ஊரில் பிறந்து வளர்ந்துருப்பாங்க. ஆனால் எல்லோரும் வெளியில் போய் வேலை பார்ப்பாங்க. அங்கே வெளியில் போனவங்க எல்லாம் 10ஆம் திருவிழாக்கு மோஸ்ட்டாக வந்துடுவாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் 7ஆம் திருநாள் என்ன நடக்கும்னா, தேர் எடுக்க ஆரம்பிப்பாங்க. 7ஆம் திருநாள் ஒரு தேர், 8ஆம் திருநாள் ஒரு தேர், 9ஆம் திருநாள் ஒரு தேர், 10ஆம் திருநாள் சேத்தாப்புல எடுப்பாங்க. அன்னைக்கு மேளதாளம்லாம் வாசிச்சு இந்த திருவிழா கடைகள் நிறைய இருக்கும். இங்கே ஒரு எண்ட்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இருக்கும். அப்புறம் கொலம்பஸ் அப்படின்னு சொல்லி குட்டி பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்குள்ள அந்த ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் கடை அதெல்லாம் இருக்கும். இந்த வாட்டி சூப்பர் சிங்கர்லேருந்து பரத் அவங்க, அப்புறம் ஸ்ரீநிதி, அப்புறம் வந்து சின்ன பொண்ணு, அவங்க வேங்க பாட்டு ஹிப்ஹாப் ஆதி படத்தில் பாடியிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அதனால் அந்த வைபே வேறு லெவலில் இருந்துச்சு. எழுச்சியாகவும் இருக்க வேண்டும். அதெல்லாம் முடிஞ்சுட்டு லாஸ்ட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் ஃபுல்லாகவே டிஜே போட்டு விட்டுருந்தாங்க எல்லாருமே டான்ஸ் ஆடுறதுக்கு. அது செரி அந்த கேக் மாதிரி தான், வேறு லெவலில் அந்த ஃபுல் ஃபங்க்ஷனுமே ஒரு ரவுண்டில் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு.
ஆனால் அதில் சோகமான பார்ட் என்னன்னா 10 திருநாள் முடிஞ்சு 11வது நாள் 10வது திருநாள் ஒரு சண்டே இருக்கும், 11வது நாள் மண்டே. அது எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிற டேயாக இருக்கும். அன்னைக்கு என்னடா வாழ்க்கை இது அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் சின்ன வயசுல இருந்து சரி இப்போவும் அப்படி தான் இருக்குது. நான் இதை அந்த மண்டேல தான் ஷூட் பண்ணுறேன். 10 திருநாள் முடிஞ்ச அடுத்த நாள் தான். நேற்று வரை இந்த வீடியோவே எடுக்க முடியாது. ஏன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் எப்போவுமே பாட்டு போட்டே விட்டுருப்பாங்க. அதனால் எந்த நேரமும் ஃபோனே எடுக்க முடியாது, எதுவும் எடுக்க முடியாது. அது வெளியிலேருந்து வரவங்களுக்கு என்னடா காதடைக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் ஊரில் இருக்கவங்க அப்படி இருக்காது. ஆனால் இன்றைக்கி அதே ஃபெஸ்டிவல் நடந்த அந்த கோயிலில் போய் பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இருக்காது. அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நேற்று வர செமையாக இருந்துச்சு, இன்றைக்கி என்னடா இவ்வளோ அமைதியாக இருக்குது, இன்னும் ஒரு வருஷம் திரும்ப வெயிட் பண்ணணுமா அப்படின்னு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கு செம ஒர்த்தாக இருக்கும். அது எப்படா வரும் எப்படா வரும்னு நம்ம கேட்டு கேட்டு அது வரும்போது அதை செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப செமையாக இருக்கும்.